இன்றைய நிகழ்வுன்னு சொல்ற அளவுக்கு இந்த உலக சாதனைன்றது ஒரு 8 வயசுலயே அந்த சாதனைன்றது மிகப்பெரும். ஏனென்றால் உலகத்துல நிறைய நூற்றுக்கணக்கான உலக சாதன புத்தக அமைப்புகள் இயங்கி வருது. கிளிநொச்சி மண்ணிலே தன்னுடைய சாதனையை படைத்து. வணக்கம் அவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி KKR ஹாலில் நிற்கிறோம். ஒரு 8 வயது சிறுமி ஒருத்தர் உலக சாதனை நடந்து கொண்டிருக்குது. அங்கே தான் வந்திருக்கிறோம். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. ஹாலுக்குள்ள வந்துட்டேன். இன்னைக்கு வரவேற்பெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. மாணவி ஆடிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரிக்காவுக்கு முழுமையான அந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இருக்கிறார். டீச்சர் வணக்கம். டீச்சர் வணக்கம். வணக்கம். உங்களுடைய மாணவி சாதனை செய்து கொண்டிருக்காள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு நினைக்கவே ஆச்சரியமா இருக்குது. நாங்கள் சிறு வயதில் 4 வயசுல இந்த மாணவி இந்த மழலை காலால் அதை படிக்கிறவா. அப்போக்குள்ளேயே எனக்கு இருந்தது இந்த பிள்ளை உச்சம் தொடுவான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கு அந்த உச்ச நிலையை அடைஞ்சிருக்கிறான். இன்னும் பல்வேறு உச்சம் அடைய வாழ்த்துறேன். அடைவா நிச்சயம். எவ்வளவு காலம் போனது எப்படி இவளுக்கு முழுமையா எல்லாத்தையும் கோச் பண்ணி முடிய? இன்றைய நிகழ்வுன்னு சொல்ற அளவுக்கு இந்த உலக சாதனைன்றது 19ஆம் தேதி 7ஆம் மாதம் KKARR மண்டபத்தில் அரங்கேற்ற நிகழ்வாக ஆளுநர் முன்னிலையில் நடைபெற்றது. அதுல இருந்து ஒரு 15 நாள் ஒரு கிளப் கொடுத்திருப்பேன் பிள்ளைக்கு. அதுல இருந்து இன்று வரைக்கும் அந்த பிள்ளைல பயிற்சி தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு பகல் பார்க்காம. ஆனா இப்ப பிரத்யேக வகுப்புகளுக்கு எல்லாம் பிள்ளை கட் பண்ணாம பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் இரண்டியும் டியூஷன் வகுப்புகள் எல்லாத்தையும் இரண்டி பிரத்யேக வகுப்புகள் எல்லாத்தையும் பிள்ளை நிவர்த்தி செய்துதான் இந்த கலையையும் அதுக்குள்ள ஒரு பகுதியை அடுத்து செய்து சாதனை உச்சகட்ட நேரத்துக்கு வந்துட்டாங்க. மற்ற டீச்சர், இந்த பிள்ளை என்னென்று உங்களுக்கு அறிமுகமானது? எனக்கு இவன் 4 வயசுல கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள சிரண்டி புண்கலை கல்லூரி என்ற கல்லூரியில் வந்து என்னட்ட நன்னம்பாயில வந்திருந்தவா. அப்போக்குலாம் இந்த மாணவி எனக்கு அறிமுகமானது. நான் அந்த சிரண்டி புண்கலை கல்லூரியில் நிறைய வருடங்களாக கல்வி கற்பித்து வருகின்றேன். அதில் நிறைய மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள். அதில் இவாவும் ஒரு மாணவியாக பயின்று அதன் மூலம்தான் நான் இந்த மாணவியை அறிமுகமானேன். எவ்வளவு காலமா உங்கள்கிட்ட பயிற்சி? 4 வயசுல இருந்து பயின்று. 4 வயதுல இருந்து. ஓகே டீச்சர், அடுத்தது இவ என்னென்ன சாதனை செய்திருக்கிறார்? இவ 4 வயசுல இருந்து ஏறாத மேடைகளே இல்லை. இவ மாவட்டங்கள், இந்த மாவட்டங்கள் மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட மாவட்டங்களுக்கும் போய் இந்த பிஞ்சு காலால ஆடாத மேடையே இல்லை. அந்த வகையில இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் 700 நடன நிகழ்வுகளை நடாத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாது பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். 4 வயசுல மேடை ஏற வெளிக்கிட்ட காலத்தில இருந்தே 4 வயசுல முதல் நடனமயில் நாட்டிய தரகை என்ற 2 விருதுகளை பெற்றவா. 5 வயசுல இசை நடனவாணி என்ற விருது பெற்றிருந்தவா. 6 வயசுல
நர்த்தக வித்தகி என்ற பட்டமும் மழலை மயில் என்ற பட்டமும் பெற்று 19/7/2025 ARR கோட்டல்ற விருது பெறக்குள்ள இந்த அரங்கேற்றம் செய்யக்குள்ள 3 பட்டங்களை சூட்டி கொண்டவா. நாட்டிய நட்சத்திரா, கலையரசி, நர்த்தன மயில் என்ற பட்டங்களை பெற்று இவ்வளவு விருதுக்கும் சொந்தக்காரியாக இருக்கிறார். இந்த கிளிநொச்சி மன்று என்றதை நினைக்க பெருமை கொள்கிறேன். யோகதாசன் ஜூட்னி மெலன் ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை நாட்டு தூதுவர். இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ரெஜிஸ்ட்ரிகா 8 அகவை நிரம்பிய சிறுமியுடைய உலக சாதனை நிகழ்வு இன்றைக்கு கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம். நடன பாரம்பரிய முறையில உலக சாதனை நிகழ்வு, உலகத்தின் முதல் உலக சாதனை நிகழ்வு இந்த நிகழ்வு. இலங்கையின் முதல் உலக சாதனை நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டத்தில் அரங்கேற முதல் உலக சாதனை 3 நிகழ்வா பார்க்கிறோம். உலகத்தினுடைய உலக சாதனை நிகழ்வு, இலங்கையின் உலக சாதனை நிகழ்வு, கிளிநொச்சி மண்ணின் உலக சாதனை நிகழ்வா பார்க்கிறோம். ராபா உலகத்துல நிறைய நூற்றுக்கணக்கான உலக சாதனை புத்தக அமைப்புகள் இயங்கி வருது. அதுக்குள்ள இலங்கைக்குள்ள தளம் அமைச்சு உலக சாதனை இதுகளை செய்து கொண்டு வர்றது ஒன்று சோழன், மற்றது ராபா. அந்த வகையில ராபாவுடைய 3வது உலக சாதனையா இந்த நிகழ்வு இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்குது. 3 மணித்தியாலயம் நடன பாரம்பரிய முறையில நடனமாடி உலக சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிய ஒரு சில நிமிடங்கள்ல அவருடைய சாதனை முடிவுக்கு இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உலகத்துல இப்ப ஒவ்வொரு சாதனைகள் 1 வயதுல இருந்து 100 வயது 90 வயது சாதனை செய்யறதுக்கு வயதுகள் தடை இல்லை. அப்ப ஒவ்வொரு உலக சாதனை செய்ய வயது அடிப்படையில் தான் சாதனை தீர்மானிக்கிறது. அப்ப உலக வரலாற்றுல 8 வயது சும்மா ஒரு பாட்டை போட்டு சும்மா ஆடிக்கும் போகலாம். உலக வரலாற்றுல நாங்கள் ஒரு சாதனை நிகழ்த்த போறோம்னா அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ல அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல 8 வயது பிள்ளை உலக நடன பாரம்பரிய முறையில உலக சாதனை நிகழ்வு செய்திருக்காங்க அதை பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் குறைந்தது எவ்வளவு நேரம் செய்தால் உலக சாதனையோ அதை தாக்கியதை வச்சுதான் நாங்கள் அந்த நிகழ்வு செய்யறாங்க. அப்ப இது உலக இதுல 8 வயது அகல நிரம்பிய இந்த தமிழ் பிள்ளை தொடர்ச்சியா 3 மணித்தியாலம் ஆடி முடித்தால் உலக சாதனை. அந்த ரீதியில உலகத்துல 8 வயதுல அவர் நடன அரங்கேற்றம் செய்துட்டான். அது பெரிய சாதனை. அந்த கையோடையே தான் உலக சாதனை செய்வோம் என்று விரும்பி 1 மாத பயிற்சி எடுத்துதான் அந்த உலக சாதனை செய்கிறான். இன்னொரு பிள்ளை 4 வயது பிள்ளை கிளிநொச்சிதான் இருக்கிறான். அவவும் உலக சாதனை செய்வோம் என்று 6 மாத பயிற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். 4 வயது பிள்ளை அவருக்கு வித்தியாசப்படும். 8 வயது பிள்ளைன்னா 3 மணித்தியாலம், அப்ப 4 வயது பிள்ளைன்னா 2.5 மணித்தியாலம். அப்படியே எங்களுடைய ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தினுடைய நிறுவனர் இயக்குனர் சொல்லுவார், ஒரு வயதை வச்சுக்கொண்டு இந்த சாதனை செய்யறீங்கன்னா இவ்வளவு நேரம் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானிக்கிறோம். இது 3வது நிகழ்வு. நாங்கள் கொழும்பு நிகழ்வுல செய்து நாங்கள் 31 வயது தம்பி 3000 எடை கொண்ட ஒரு வாகனத்தை 3.5 நிமிஷத்துல 3 கிலோமீட்டரை கட்டி எழுத்து உலக சாதனை உடைச்சு இனம் மொழி கடந்துதான் உலக சாதனையை அரங்கேற்றலாம். இதுல சிங்களவர், இஸ்லாமியர், தமிழர் பாகுபாடு இல்லை. 6 சாதனை செய்யணும். அவர்களுக்கான காலத்தை அமைச்சு இதை முன்னெடுத்து கொண்டு வரோம். யாராவது சாதனை செய்ய விரும்பினால் தொடர்பு கொண்டு ஒரு சாதனையை கொண்டு போகிறோம். தயாரா இருக்காங்க. நன்றி. கிளிநொச்சியில ஒரு 8 வயது மாணவி ஒருவருடைய உலக சாதனை நடந்து கொண்டிருக்குது. கிளிநொச்சி மண்ணின் இந்த பெருமையை பற்றி நீங்க சொல்லுங்க. கிளிநொச்சி மண் ஏற்கனவே கலைகளாலே, அதாவது இது கலை வளர்ந்த மண் என்று சொல்லலாம். கலையின் மூலம், அதாவது இந்த மூலமே கலை கிளிநொச்சி தான். அந்த வகையில் இன்று 8 வயது பிள்ளை எனது மருமகள், எனது தம்பியின் மகள் ரெஜிஸ்ட்ரிகா ஒரு சாதனை பயணத்தை நோக்கி தனது இன்றைய நிகழ்வை நடாத்திக் கொண்டிருக்கின்றார். கிளிநொச்சியிலே KK மண்டபத்திலே இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நமக்கு கிடைத்த சாதனை பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எந்த வகையில் பாராட்டுவதென்று பாராட்டுவதற்குரிய வார்த்தைகளே அகராதியிலேயே இல்லை. காரணம், 8 வயசு பிள்ளை ஒரு 3 மணித்தியாலம் தொடர்ச்சியான தனது இந்த பரதநாட்டியத்தை
அதாவது சாதனைக்குரிய பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இது ஒரு கலத்தாயின் கொடை. ஆகவே இந்த பிள்ளை நமது ரெஜிஸ்டிகா பல்லாண்டு காலம் மேலும் 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 வளர்ந்து இமியந்தொட மனதார மாமல் என்ற வகையில் உரிமையோடு நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. வணக்கம் அண்ணன். வணக்கம். 8 வயது மாணவியின் உலக சாதனை. கிளிநொச்சி மண் இருக்கிற நீங்க எப்படி பெருமைப்படுறீங்க? கிளிநொச்சி மண்ணின் மகிமையையும் மகத்துவத்தையும் பெருமையையும் எடுத்துக்காட்டும் வகையில இந்த 8 வயது சிறுமியானது 3 மணிக்காலங்கள் தொடர்ச்சியாக நடனமாடி ஒரு உலக சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இது கிளிநொச்சி மண் பெருமையை உலகறிய செய்யும் ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த சிறுமிக்கான பாராட்டுகளை நாங்கள் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இதற்கான ஊக்குவிப்பு உத்தியோகத்தை நாங்கள் வழங்க வேண்டியது கிளிநொச்சி மண் மைந்தர்களின் மக்களின் கடமையாகும். ஆகவே இந்த மாணவிக்கு மிக பிரமாண்டமான வாழ்த்துக்களை நன்றியை கூறி நடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் அண்ணன். வணக்கம். கிளிநொச்சியில 8 வயது மாணவியினுடைய உலக சாதனை எப்படி பெருமைப்படுறீங்க? உண்மையில நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்ட வரலாற்றில் முதல் தடவையா அந்த சாதனை நடைபெறுதுன்னு நினைக்கிறேன். ரஜிசன் அதனுடைய மகள் ரைசனா ஈழத்தினுடைய பிரபல ஒரு பாடகர். கிட்டத்தட்ட எஸ்பிபியின் குரல் வளம் அவருக்கு இருக்கு. நிச்சயமா ஒரு கலை குடும்பம். அதுல ரெஜிஸ்டரான மகள் ரெஜிஸ்ரிகா கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான மேடைகளை பார்த்தவங்க. அந்த வகையில ஒரு 8 வயசுலேயே அந்த சாதனை என்றது மிக பெரும். ஏனென்றால் யுத்த காலத்துக்கு முன்பாக இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முதல் எல்லாருமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணது கூட. ஆனால் யுத்தத்துக்கு பிறகு எல்லாருக்கும் சோசியல் மீடியா இவ்வாறான விஷயங்கள்ல போய் இப்போ டான்ஸே பரதநாட்டியத்தையே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெஸ்டர்ன்ல ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படியான பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் இப்படியான விஷயங்கள்ன்றது வரவேற்கப்படுற விஷயம். அதுலேயும் இந்த சின்ன பிள்ளைய என்ற ஒரு சாதனைன்றது உண்மையில வித்தியாசம். அது இந்த சாதனை இந்தியாவில் இருக்கிற ஒரு சாதனை புத்தகம், அதாவது சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற, அதாவது ஆவணப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் தான் அதை எடுத்து செய்யுது. நல்ல ஒரு விஷயம். இன்றைய தினத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரம் தொடர்ச்சியாக 3 மணித்தியாலம் அந்த மேடையிலே களைப்பு இல்லாம, முகபாவனையில எந்தவித மாற்றமும் இல்லாம, தடுமாறாம ஒரு சின்ன பிள்ளைன்றது பயங்கர கஷ்டம். நாங்களே சில மேடைகள்ல வரைக்கும் ஒரு களைப்பு வரும், நிறைய விஷயம். ஆனா இப்ப வரைக்கும் ஏதாவது 3வது மணித்தியாலம் நடந்து கொண்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நடனத்துக்குரிய அந்த இது ரியாக்ஷன்ஸ் முகத்துல இருக்கு, ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கு. உண்மையில அது பெரிய விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தின் மிக முக்கியமான நடன கலைஞர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்றைய உலக சாதனையை கண்காணிக்கும் பிரதான நடுவர் அந்த கோட் போட்டிருக்கிறவர் தான். உறவினர்களே, இந்த நிகழ்வை ரெக்கார்டிங் செய்ய வந்திருக்கிற நடுவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மிக அற்புதமான, எங்களுடைய மண்ணிலே ஒரு புதுவிதமான நிகழ்வு ஒன்றை நாங்கள் சந்திக்கிறோம் என்றால் அது ரெஜிஸ்டிகா அவர்களுடைய இந்த பரதநாட்டியம் வர்ணம் என்கிற உருப்படியை 3 மணித்தியாலங்களில் தொடர்ச்சியாக அவர் செய்து முடிக்கின்ற அந்த மிக அற்புதமான நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அவருடைய வயசு 8 வயதுக்கு உட்பட்ட ஒருவர் தொடர்ந்து 3 மணித்தியாலங்கள் பரதநாட்டியத்தினுடைய மிக முக்கியமான அழுத்தம் கூடிய உருப்படியான வர்ணத்தை செய்து முடித்தல் என்பது ஒரு உலக சாதனை. அந்த மகத்தான உலக சாதனையை நிகழ்த்துகின்ற செல்வியை மனதார வாழ்த்துகிறேன். அவருடைய 600 மேடைகளுக்கு மேல் அவரோடு சாதனை புரிந்த நடன நிகழ்வுகளையும் நான் பார்த்திருக்கிறேன். இங்கே பல கலைஞர்கள், கலை ஆர்வலர்கள், அவருடைய தாய் தந்தையர்களுக்கான கலை உலகத்தை படைத்த பேபி அம்மா உட்பட KSR அண்ணன், கதிரமலை ஐயா, இப்படி பல பேருடைய முகங்களை, ஆராதனா அண்ணன், இவர்களை
காலகட்டத்திலே நாங்கள் நிமிர்ந்திருந்து ஒவ்வொருவருடைய ஆற்றல்களையும் பார்த்தது, ரசித்தது, சிறுவர்களாக இருந்த காலங்களில் அந்த ஒலிகளை கேட்டது. இன்று இந்த பிள்ளையினுடைய சிறுமியினுடைய இந்த உன்னதமான நிகழ்வை பார்க்க கிடைத்த இந்த வாய்ப்பு, அவருக்கு வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பையும் மகத்தானதாக நான் கருதுகிறேன். குறிப்பாக ரெஜிஸ்டர் அவர்களும் நல்ல பாடகர், நல்ல கலைஞர், தமிழீழ தேசிய கலையோடு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். அதே போல தியாகினி மனநிலையர்களாக அவர்கள் இணைந்து அவரும் எங்களுடைய இசைக்கலையை, தமிழ் தேசிய இசைக்கலையிலே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு நல்ல செயல்பாட்டாளர். அந்த 2 பேருடைய உன்னதமான படைப்பு தான் கிடைத்த எங்களுடைய செல்வி ரெஜிஸ்டிகா. ஆகவே அந்த நல்ல ஒரு கலை குடும்பத்திலே இன்று கிளிநொச்சி மண்ணிலே நம்முடைய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது என்ற பெருமை எல்லோருக்கும் உரியது. அந்த பெருமைக்குரியவர்களில் நானும் அந்த பெருமையை அனுபவித்துக் கொள்கிறேன். ஆகவே எங்களுடைய கலை உலகம், எங்களுடைய மாவட்டம், எங்களுடைய மக்கள், தமிழ் மக்களுக்கு இந்த இளம் வயது ஒரு 8 வயசுக்குட்பட்ட சிறுமியாக உலக சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்ற ரெஜிஸ்டிகா அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டி வாழ்த்து கூறி இந்த அற்புதமான இந்த நிகழ்வுக்கு எனக்கு வாழ்த்து கூட கிடைத்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. வரலாறு காணாத ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் டைட்டில். அதாவது எங்களுடைய அன்பு குழந்தை, தெய்வீக குழந்தை, அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்றான
பரதக்கலையை ஒரு புனிதமாக நிகழ்த்துகின்ற இந்த அற்புதமான குழந்தை ரஜிஸ்ரீ அவர்கள் 8 வயதிலே தனது சாதனையை படைப்பதற்காக இன்று உலகம் போற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்விலே நாங்கள் சந்திப்பது முல்லையூர் PS பழனிசரம் ஆகிய நான் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் போன்று இன்னும் பல நடனத்தாரைகள் இந்த மண்ணிலே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இங்கே பார்க்கின்ற பொழுது அவருடைய தெய்வீகத்தன்மை இங்கே நிறைந்து காணப்படுகிறது. கலைகள் என்பது அழிந்துவிடக்கூடாது. தமிழர்கள் தாயகத்திலே கலைகள் அழிந்து போகிறது. மேலத்திய கலைகளுக்குள் இந்திய மோகம் கொண்டு மேலத்திய கலைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய இளம் சிறார்கள். போனுக்குள்ளும் லெப்புக்கும் இன்டர்நெட்டுக்குள்ளுமே அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. தொடர் நாடகத்தினூடாக இங்கே ஒரு அற்புதமான ஒரு மேடை. பரதம் என்று சொல்வது ஒரு புனிதமான கலை. அந்த கலையை கற்பவர்கள் மிகவும் குறைவு. அந்த வகையிலே இந்த குழந்தை எதிர்காலத்திலே ஒரு பெரிய விருதுகள் பெற்று பல சாதனைகளை செய்ய வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். அவருடைய தந்தையார் ரஜிஸ் தியாயினி தம்பதிகளுடைய குழந்தை எல்லோருக்கும் ஒரு சிறப்பான குழந்தையாக இன்று இந்த நாளிலே நான் அவரை வாழ்த்துவதில் பெருமகிழ்வும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களோடு இணைந்து ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் கிளிநொச்சி மாவட்ட தலைவர் விஜிதா அவர்களும், யாழ் மாவட்ட ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் தலைவர் மதிப்புக்குரிய மரிய கரோசரி அக்கா அவர்களும், புத்தளம் மாவட்ட தலைவர் மஞ்சுளா அவர்களையும் இன்றைக்கு வருமாறு பணியன்போடு வேண்டி நிற்கிறேன். 7வது மேடைகளை கண்டு 700 நடனங்களை செய்து என்று உலக சாதனை படைத்திருக்கிறார். வட்டத்தூள் இந்த சாதனை என்று படைக்கப்பட்டிருக்கிறது. சாதனையில் ஆட்கள் பலமல்ல, அதனுடைய ஆட்சியை பலம் தான் முக்கியமானது. அந்த நல்லா இருக்கு. கைத்தொலைபேசி அவதானித்து வெற்றிகரமாக நடத்தி முடித்த ராபா புக் ஆஃப் வேர்ல்டு அதனுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தலைவி விஜிதா அவர்களுக்கும், யாழ் மாவட்டத்தினுடைய தலைவி சிவராஜா மற்றும் இங்கே இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்த
ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் 8 வயது சிறுமி ஒருவரினுடைய உலக சாதனையை நாங்கள் இன்றைக்கு காணொலியாக பதிவு செய்திருக்கோம். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போன்று மட்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.